அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸுங்கிற மாடல் கொஸ்டின் பேப்பரில் பார்ட் பி 2 மார்க்கு ஒரு 8 கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் எனி 2 ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ் சூட்டபுள் ஃபார் சிஐ என்ஜின்ஸ். சிஐ என்ஜினில் சூட்டபுளான ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயோடீசல் அண்டு டைமெத்தில் ஈத்தர் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2 State 1 limitation of gaseous fuels in engines. gaseous fuels நம்ம என்ஜினில் யூஸ் பண்ணுறோம், அதுக்கான ஒரு லிமிட்டேஷன் இருந்தால் சொல்லுங்கள், என்ன லிமிட்டேஷன் அப்படிங்கிறத ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா கேஸை பொதுவாக நம்ம சேஃப்டியாக யூஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹை ப்ரெஷர் சிலிண்டரில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறோம். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா அது வெளியே லீக் ஆகக்கூடாது. லீக் ஆச்சு அப்படின்னா ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த சிலிண்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கும் ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது டிஃபிகல்ட்டியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிலிண்டர் நமக்கு யூஸ் ஆகுது. மூணாவது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் த எஃபெக்ட் ஆஃப் பயோடீசல் ஆன் என்ஜின் எமிஷன். என்ஜினில் பயோடீசலை யூஸ் பண்ணுறதுனால எமிஷனுடைய பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. பயோடீசல் பார்த்திங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற எமிஷனையும் என்ன பண்ணும் அப்படின்னா குறைக்கும். ஆனால் நைட்ரஜன் ஆக்சைடு அப்படிங்கிறத என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா கம்பஷன் டெம்பரேச்சர் ஹையராக இருக்கிறதுனால. ஓகேங்களா? என்ஜினில் நமக்கு கிடைக்கக்கூடிய கம்பஷன் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால நைட்ரஜன் ஆக்சைடு அப்படிங்கிற எமிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா பயோடீசல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த்து கொஸ்டின் ஸ்டேட் 1 சேஃப்டி கன்சர்ன் வில் ஹேண்ட்லிங் ஹைட்ரஜனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன சேஃப்டி ப்ராசஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே ஹைலி ஃப்ளேமபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன ஆகும், அதிக எரியும் தன்மை கொண்டது. அப்படிங்கும்போது அது ஏரோட மிங்கிள் ஆகும்போது இன்னும் அதிகமாக என்ன ஆகும், வெடிக்கும் தன்மை கொண்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதையும் என்ன பண்ணணும், நம்ம லீக் ப்ரூஃபுக்கு ஸ்டோரேஜை வச்சு நம்ம அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா டிடெக்ஷன் சிஸ்டம் வச்சு அதை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு சென்சாரை வச்சு அங்கே ஏதாச்சும் லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் ஒய் இஸ் ஹீட் டிசிபேஷன் இம்பார்ட்டன்ட் இன் ஃபியூவல் செல். ஃபியூவல் செல்லில் ஹீட் டிசிபேஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபியூவல் செல்ஸில் அதனுடைய எஃபிஷியன்சியை குறைக்கும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அந்த செல் மெட்டீரியல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸுக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா டேமேஜ் பண்ணும். அப்படிங்கிறதுனால அந்த ஹீட்டை என்ன பண்ணணும், நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூலிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ண சொல்கிறாங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸை ஸ்டேபிளாக நிலையாக வைக்க சொல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதனுடைய டிசிபேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த்து கொஸ்டின் வாட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பயோகேஸ் இன் என்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பயோகேஸ் பார்த்தோம் அப்படின்னா லோயர் பவர் அவுட்புட் தான் கொடுக்குது. ஓகேங்களா? எதனால் அப்படின்னா அதனுடைய கலோரிஃபிக் வேல்யூ லோயராக இருக்கிறதுனால. ஓகேங்களா? பயோகேஸ் பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் லோயர் பவர் அவுட்புட்டாக தான் கொடுக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய கலோரிஃபிக் வேல்யூ லோவாக இருக்குது. ஆனால் கலோரிஃபிக் வேல்யூ லோவாக இருந்தாலும் தெர்மல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும், அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்பஷன் பெட்டராக இருக்கிறதுனால. கம்பஷன் அப்படிங்கிறது என்ஜினுக்குள்ளே அந்த எரியுது இல்லைங்களா, அந்த கம்பஷனால் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன ஆகுது அப்படின்னா தெர்மல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சிக்ஸ்த்து கொஸ்டின். செவன்த்து கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா மென்ஷன் 1 மெத்தட் டு ரிமூவ் ஹைட்ரஜன் சல்ஃபைட் ஃப்ரம் பயோகேஸ். பயோகேஸில் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அயான் ஆக்சைடு ஃபில்டர்ஸுங்கிற ஒரு ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி அதன் வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம், பயோகேஸை இன்செர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சல்ஃபேட்டுங்கிறது என்ன ஆகும், உங்களுக்கு சால்வ் ஆகி அடுத்து என்ன கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா அயான் சல்ஃபேட்டாக உனக்கு ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன ஆகுது, அந்த ஹைட்ரஜன் சல்ஃபேட்டை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எயித்து கொஸ்டின் டிஃபைன் டிரான்சஸ்டரிஃபிகேஷன் இன் பயோடீசல் ப்ரொடக்ஷன். பயோடீசல் ப்ரொடக்ஷனில் டிரான்சஸ்டரிஃபிகேஷன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. டிரான்சஸ்
டெரிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா கெமிக்கல் ப்ராசஸ் வேர் வெஜிடபிள்ஸ் ஆயில்ஸ் அண்டு ஆல்கஹால் ரெண்டும் என்ன ஆகுது அப்படின்னா கலக்கிறது மூலிமா வினைபுரியறது மூலிமா அதுதான் ரியாக்ட்னு சொல்கிறாங்க. வினைபுரியறது மூலிமா உருவாகிற பயோடீசல் தான் என்ன ஆகுது அப்படின்னா ட்ரான்சஸ் டெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை 8 கொஸ்டினும் கம்ப்ளீட்டாக இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பசங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.